நல்லா புரிஞ்சுக்கோங்க. காது குத்துனா நம்ம வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை தாயோட கருவிலிருந்து வந்த பிறகு அந்த தாய் வழி கர்மாக்கள் இந்த குழந்தைக்கு இனி தொடரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடித்து அதோடு அதை துரத்துறோம். இந்த காதை குத்தி கிழித்து அதில் ரத்தம் வருது இல்லையா, அந்த ரத்தத்தை குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய பரிகார தெய்வங்கள், காவல் தெய்வங்களுக்கு தான் கிடா வெட்டுறோம், பார்த்துருக்கீங்கல்ல. அந்த ரத்தத்தை அந்த பரிகார தெய்வங்கள் எடுத்துக்குமா பிரசாதமா எடுத்துட்டு இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த குலதெய்வம் கோயில் இருக்கக்கூடிய பரிகார தெய்வங்களும் குலதெய்வமும் ஆசீர்வதிக்குமா. இதற்காக குலதெய்வம் கோவிலில் காது குத்துனாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் குலதெய்வம் கோயிலில் காது குத்துறீங்க? காது குத்துனா என்ன, அதனுடைய சம்பிரதாயம் என்ன, அதனுடைய நிலைப்பாடுகள் என்னன்னே தெரியாமல் மகாலில் வச்சு காது குத்துறோம். அது ஒரு பெரிய விழா மாதிரி நடத்துகிறோம். கோயிலில் ஒரு மாலையும் தேங்காயும் போட்டு சாமியை கும்பிட்டு வந்து மறுநாள் இங்கே வச்சிடறோம். அது சிறப்பானது இல்லை சார். நாங்கள் எல்லாரையும் அங்கே வச்சு பண்ண முடியாதா சார்? ஏன் சார் கோயிலில் கிடா வெட்டினாங்க? அது கருப்பனுக்கோ காளிக்கோன்னு பரிகார தேவதைக்கு தான் வெட்டுவாங்க. குலதெய்வம் மூலவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் சந்தோஷமாக உனக்கு முடி போட்டு காது குத்தி மகிழ்ச்சியோட உன்னை வணங்கிக்கிறேன், என்னுடைய வாரிசுகளையும் எங்களையும் தலைமாடு காக்கணும், நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கணும், அதற்காக நன்றி செலுத்தி தான் அங்கே சாப்பாடாக்கி வாரவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த கலாச்சாரத்தையே நம்ம மாற்றிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னே தெரியல. குலதெய்வம் கோயிலில் நடக்கக்கூடிய பரிகார பூஜைகள் நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய தலைமுறைகளை தலைமாடு காக்குங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. நீங்க குழந்தைகளுக்கு, உங்க வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காது குத்தன்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் வச்சு குத்துறது ரொம்ப சிறப்பானதுன்னு நான் சொல்லுவேன். வீட்டில் வச்சு குத்துறதை விட குலதெய்வம் கோவிலில் முடிய போட்டுட்டு அங்கே வச்சு குத்துறது தான் குடும்பத்திற்கு சிறப்பான விஷயத்தை செய்யும். என்னுடைய குழந்தைகளுக்கு கூட நான் குலதெய்வம் கோயிலை வச்சு தான் காது குத்தினேன். சாப்பாடு எங்கள் வீட்டில் வச்சு எல்லாருக்கும் போட்டாங்க. காதணி விழா, காது குத்துறதுங்கிறத குலதெய்வம் கோயிலில் தான் பண்ணோம். இதுக்கு ரொம்ப சாட்சியங்கள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கான நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அந்த குலதெய்வத்தில் தான் இருக்கு. அதுக்காகத்தான் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, குலசாமியை கும்பிடுங்க, குலதெய்வத்திட்ட வேண்டுதல் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. இந்த டைமிங்கில் நான் திடீர்னு போட்ட வீடியோ நிறைய பேர் இதில் லைவில் வரல. முடிந்த நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். உங்கள் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோவிலில் மொட்டையடித்து காது குத்துறதை வழக்கமாக்கி கொள்வது தான் சிறப்பு. எங்கோ ஒரு இடத்துல ஒரு மகாலில் வச்சு குத்தி ஆடம்பரம் பண்ணிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அதில் நெகட்டிவ் எனர்ஜி கூட வரலாம், பாசிட்டிவ் எனர்ஜி வர வாய்ப்புகள் இல்லை. குலதெய்வம் கோயிலில் வச்சு காது குத்துறதுல தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். நிறைய சொல்லுவோம், இந்த எதுக்கு எல்லா இடங்கள்லையும் எல்லாருமே எங்கே சோசியம் பார்த்தாலும், எங்கே குறி பார்த்தாலும், எங்கே கோடாங்கி பார்த்தாலும், எங்கே வாக்கு சொன்னாலும் உன் குலசாமி குறை இருக்கும், குலசாமியை கும்பிடுனே சொல்கிறாங்களே.